الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وآله وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏகநாயகன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இறுதி தூதர் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம் மீது கடமையாக்கப்பட்ட ஜும்மாவுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக நாம் அனைவரும் அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கிறோம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபீ தீனி ரப்பி ஸித்னி இல்மா. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக நாம் பார்க்க இருப்பது, நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து உணவளித்து தன்னுடைய மகிமைக்கு தகுந்தவாறு தன்னுடைய அரிசில் அமர்ந்திருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பண்புகள் ஒரு பண்பை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நிச்சயமாக இந்த பண்பை நாம் அறிந்து கொண்டால்தான் நம்மால் அல்லாஹுவை அளவுக்கு அதிகமாக நேசிக்க முடியும், அல்லாஹுவை நம்மால் அளவுக்கு அதிகமாக பிரியப்பட முடியும், அல்லாஹுவை அளவுக்கு அதிகமாக விரும்ப முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரவுஃப் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பண்புகளை 99 பண்புகளை அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிறான். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன், அல் மலிக் அரசன், அல் குத்தூஸ் தூய்மையானவன் என்று அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன். ரவுஃப் அர் ரவுஃப் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய தன்னை அல்லாஹ் இரக்கமுடையவன் என்பதாக தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் தன்னை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், இன்னல்லாஹ பின்னாசி லரவுஃபுர் ரஹீம். இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் பின்னாஸ் மனிதர்கள் மீது ரவுஃபுர் ரஹீம், ரவுஃப் இரக்கமுடையவன், ரஹீம் நிகரற்ற அன்புடையவன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் வாயிலாக மனித இனத்திற்கு அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹுடைய இந்த பண்பை நம் மீது எந்த அளவுக்கு அல்லாஹ் கருணை இரக்கமாக இருக்கிறான் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் அல்லாஹுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அதில் ஆரம்பமாக அல்லாஹ் நம் மீது எந்த அளவுக்கு இரக்கமாக இருக்கிறான், இரக்கமுடையவனாக இருக்கிறான் என்பதை உணர்த்தக்கூடிய ஹதீதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய புகாரியில் வரக்கூடிய 659வது ஹதீதாகவும் முஸ்லிமில் வரக்கூடிய 275வது ஹதீதாகவும் பதியப்பட்டுள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்யாத ஒரு அமலை அல்லாஹ் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய காரணத்தால் நாம் செய்ததாகவே அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் தொழுகையை எதிர்பார்த்தவராக இருக்கும் காலமெல்லாம் அவர் தொழுகையிலே இருந்தவராவார். ஒருவேளை தொழுகையை எதிர்பார்த்து நாம் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் வந்து அமர்ந்து கொண்டால், மக்ரிபுடைய தொழுகைக்கு நாம் வருகிறோம், தொழுகை முடிந்த பிறகு இஷாவுடைய பாங்கிற்கு ஒரு 40 நிமிடங்கள் இருக்கும். அதுவரை அந்த தொழுகையை அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டோ, குர்ஆனை ஓதிக்கொண்டோ, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழிகளை
படித்துக் கொண்டோ உலக பற்றில்லாமல் ஆகரத்துடைய சிந்தனையோடு நாம் இருக்கும் பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மக்ரிபிலிருந்து இஷா வரைக்கும் நமக்கு தரக்கூடிய நன்மையானது தொழுகையில் உள்ள நன்மையே தருகிறார். தொழுது கொண்டிருந்தவராகவே அல்லாஹ் பதிவு செய்கிறார். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியை நமக்கு முன் உதாரணமாக கூறுவார்கள். அந்த நபி இரவனுடைய பாதி நேரம் மட்டும்தான் உறங்குவார்கள். மீதமுள்ள நேரங்களில் எல்லாம் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகையில் சிறந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தொழுகை. பாதி இரவுதான் உறங்குவார்கள். மிச்சமுள்ள பாதி இரவுகளில் நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருப்பார்கள். அதேபோல் நோன்பு நோற்றதும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் விட்டு விட்டு நோன்பை நோக்கக்கூடிய நபராக இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் எதை சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும்? பாதி இரவு வரைக்கும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதமுள்ள பாதி இரவு நின்று வணங்கினார்கள் என்றால் இந்த நன்மையை நமக்கும் அல்லாஹ் தருவதற்கு சில அமல்களை கற்றுத் தந்திருக்கிறான். ரவுஃப் தன்னுடைய அடியார்கள் மீது இரக்கமுடையவன். நபிமார்களுக்கு அல்லாஹ் என்னென்ன இறையச்சத்தையும் என்னென்ன அமல்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானோ அதே அமல்களை நமக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுத் தருகிறான். அதே நன்மைகளை அடைவதற்குண்டான வழிமுறைகளையும் அதற்குண்டான சூழல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அமைத்து தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் இஷாவை ஜமாத்தோடு இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது எல்லாம் அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டக்கூடிய அமல்கள். நம் மீது இரக்கம் காட்டி நமக்கு மறுமை வாழ்க்கையான சொர்க்க வாழ்க்கையை தருவதற்குண்டான அமல்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரவில் பாதி நேரம் என்று வணங்கினார்கள் என்பதாக. ஆனால் அல்லாஹ் நமக்கும் அந்த கூலியை தருகிறார். யார் ஒருவர் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுவாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதி இரவு நின்று வணங்கிய கூலியை கொடுப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வணங்கினார்கள். ஆனால் நாம் உறங்கினாலும் இஷாவுடைய ஜமாத்தோடு நாம் தொழுது விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதி இரவு வரைக்கும் நின்று வணங்கிய கூலியை நமக்கு பதிவு செய்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பண்புகளை நாம் தெளிவாக அறிந்து கொண்டு அவனை வணங்குகிறோமா என்பதை இந்த நேரத்தில் நாம் நன்றாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எதையெல்லாம் நாம் அல்லாஹ்விடம் கூலி எதிர்பார்த்து நாம் செய்வோமோ அதற்குண்டான கூலியை நிச்சயமாக அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறான். ரவுஃப் இரக்கமுடையவன். யார் மீது? மனிதர்களிடத்திலே, மனித ஜீவராசிகளிடத்திலே இரக்கமாக நடக்கக்கூடிய என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார். மற்றொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் ஒருவர் இஷாவுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறாரோ, ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் இரவு முழுவதும் நின்று தொழுத கூலியை பெறுகிறார் என்பதாக. எப்படியெல்லாம் அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுகிறார், நம்மை மன்னிப்பதற்கு, நமக்கு அல்லாஹ்வுடைய அன்பை தருவதற்கு, நமக்கு அல்லாஹ்வுடைய அருளை தருவதற்கு, அல்லாஹ்வுடைய கருணையை தருவதற்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் நம் மீது இரக்கம் காட்டுகிறான், இரக்கம் உடையவனாக இருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இஷாவுடைய ஜமாத் தொழுகையும் ஃபஜ்ருடைய ஜமாத் தொழுகையும் யார் ஜமாத்தோடு தொழுது விட்டாரோ அவர் முழு இரவு நின்று வணங்கிய கூலி அல்லாஹ் தருகிறான் என்றால் நாம் எல்லோரும் உடல் ரீதியாக, எண்ணங்கள் ரீதியாக, செயல் ரீதியாக, நேரத்தின் ரீதியாக ரமலான் மாதத்தில் நாம் அனைவரும் அனுபவித்திருப்போம். 30 நாட்களும் தராஃபீ தொழுவதற்காக நாம் இதையெல்லாம் சிரமப்பட்டோம், இதற்காக எல்லாம் முயற்சி செய்தோம், இதற்காக எல்லாம் நேரங்களையும் காலங்களையும் ஒருங்கிணைத்தோம் என்பதை அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை நம் அனைவருக்கும் படிப்பினையாக தருகிறார். அந்த ரமலானோடு முடிவதற்கு அல்லாமல் உயிர் தொண்டை குழியை அடையும் வரைக்கும் நாம் இரவு முழுவதும் என்று வழங்கிய கூலியை அல்லாஹ்விடத்தில் நாம் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 2 நேர தொழுகையும் நாம் ஜமாத்தோடு தொழுவதில் மிகவும் கவனமாகவும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் இருந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரவுஃப் இரக்கமுடையவன், நம் மீது இரக்கம் காட்டுவான். இரக்கத்திற்குரியவன் நிச்சயமாக இரக்கம் காட்டுவான். அந்த இரக்கம் என்பது நமக்கு இம்மையிலும் நலவாக அமையும், மறுமையிலும் நமக்கு நலவாக அமையும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜாவில் வரக்கூடியது. முன்பொரு காலத்தில் ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு நபர் இருந்தார். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு ஆசைப்படுகிறார். பாவத்தை விரும்பாத ரப்பல் ஆலமீன் நாம் அறியாமல் செய்த பாவத்திற்கு தௌபா செய்ய வேண்டும், நன்மையின் பக்கம் நாம் செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் எந்த அளவுக்கு விரும்புகிறான் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்மையின் பக்கம் சென்றால்
நிச்சயமாக அல்லாஹ் அந்த நன்மையின் மூலமாக நமக்கு உயர்ந்த சோனத்தை தர இருக்கிறான் என்பதற்கு இந்த ஒரே ஒரு ஹதீஸ் போதுமானதாக இருக்கும். முன்பு ஒரு நபர் வாழ்ந்த காலத்தில் பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு ஊரில் வாழ்ந்த நபர், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயிரை மாய்த்து கொண்டால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை நரகம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். யார் தற்கொலை செய்து கொள்வார்களோ அவர்களுக்கு நரகம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். உயிரை படைத்த இறைவன் உயிரை கொடுப்பதும் உயிரை எடுப்பதும் அல்லாஹ் தன் புறத்தில் வைத்திருக்கிறான், தனக்கு உரிமையாக வைத்திருக்கிறான். அப்படி அல்லாஹ் கொடுத்த உயிரை யார் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நரகமான நரகத்தில் வேதனை குடிக்கக்கூடியதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதர் 99 கொலைகளை செய்த மனிதர், இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ், சற்று சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மோடு எந்த அளவுக்கு இரக்கமாக இருக்கிறான், அந்த அல்லாஹோடு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 99 கொலைகளை செய்த ஒரு நபரோடு சென்று கேட்கிறார், நான் 99 கொலைகள் செய்து விட்டேன், எனக்கு தௌபா கிடைக்குமா, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், 99 கொலை செய்த உனக்கா மன்னிப்பு என்று சொல்லும் பொழுதே அவர் ஏற்கனவே எந்த சிந்தனையில் இருந்தாரோ கொலை செய்யக்கூடிய சிந்தனையில் அவரையும் கொண்டு விடுகிறார். மொத்தம் 100 நபராக பூர்த்தியாகிவிட்டது. கொஞ்சம் அருகாமையில் சென்று மற்ற நபரிடம் கேட்கும் பொழுது அந்த நபர் சொல்கிறார், இந்த ஊரை விட்டு நல்ல மக்கள் வாழக்கூடிய அந்த ஊரை நோக்கி நீங்கள் செல்லுங்கள், அங்கு நல்லவர்கள் வாழ்கிறார்கள், நீங்கள் திரும்பி வாழக்கூடிய அந்த இடத்தை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்ன பிறகு அந்த நபர் மனம் வருந்தி அந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவம் செய்யாமல் இருந்தால் நரகத்தை பார்க்காமல் நாம் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸை தவிர வேறு எந்த ஹதீஸும் நமக்கு தேவையில்லை. பாவங்களை விட்டு விலகி நன்மையான காரியங்களில் முன்னுரையாக நின்று நாம் செயல்பட்டால் நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரடியாக சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வான் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் போதுமானதாக இருக்கும். அந்த நபர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ரூஹை வாங்கக்கூடிய வானவர், நல்ல ஆத்மாவுடைய ரூஹை வாங்கக்கூடிய வானவரும் வருகிறார், தீய ஆத்மாவுடைய பாவங்கள் செய்யக்கூடிய ஆத்மாவுடைய ரூஹை வாங்கக்கூடிய வானவரும் வருகிறார்கள். இருவரும் அந்த இடத்தில் அவரிடம் ரூஹை வாங்குவதற்கு தர்க்கிக்கிறார்கள். நல்ல ஆத்மாவை ரூஹை வாங்கக்கூடிய வானவரும் பாவிகளுடைய தீய ஆத்மாக்களுடைய ரூஹை வாங்க வானவரும் ரெண்டோரும் தர்க்கம் செய்யும் பொழுது, நான் தான் ரூஹை வாங்குவேன் என்று நல்லவுடைய வானவர் சொல்லும் பொழுது, தீயுடைய ரூஹை வாங்கக்கூடிய வானவர் நான் தான் ரூஹை கைப்பற்றுவேன் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இவருடைய தர்க்கங்களை பார்த்த பிறகு ஒரு வானவரை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அல்லாஹுவால் இன்னொரு வானவரை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, 100 கொலைகளை செய்த ஒரு நபர், 100 கொலைகள் என்பது 100 மனித இனத்தை அழித்ததற்கு சமம். 100 உயிர்களை கொண்ட ஒரு நபர், அல்லாஹ் அந்த நபருக்கு எந்த அளவுக்கு கருணை காட்டுகிறான், இரக்கம் காட்டுகிறான் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினை என்பது பாவங்கள் இல்லாமல் நாம் வாழ்வதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். நாமும் சரி, நாம் பெற்றெடுத்த நம்முடைய அமானிதமான குழந்தைகளும் சரி, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் சரி, குடும்பத்தார்களும் சரி, உறவுகளும் சரி, பாவமே இல்லாமல் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்தால் நம்முடைய மரண நேரமும் அதற்கு பிறகுள்ள வாழ்க்கையும் அல்லாஹுவால் உயர்ந்த சோனமாக இருக்கும் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் போதுமானதாக இருக்கும். அந்த வானவர்கள் வந்த பிறகு இந்த 2 வானிடத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த அடியான் எங்கிருந்து வந்தார், எந்த இடத்தை நோக்கி நகன்றிருக்கிறார், எதனுடைய தூரத்தை கடந்து விட்டார் என்று அல்லாஹ் பார்க்க சொல்லும் பொழுது, அந்த 100 கொலைகளை செய்த அந்த நபர் தௌபா செய்து நல்லவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை அவர் கடந்து விட்டார். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நாம் சரியாக அறிந்து கொள்ளாமல் நாம் அமல்கள் செய்தால் அந்த அல்லாஹ் யார் என்பதை நாம் தெளிவாக அறிய மாட்டோம். ரவுஃப் இரக்கமுடையவன் 100 கொலைகள் செய்த அந்த ஆத்மாவிற்கு அவர் மனம் திருந்தி தௌபா செய்து நல்லவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்த காரணத்தால், அவர் பயணித்த இடம் நல்லவர்கள் வாழக்கூடிய இடத்தை அடைந்த காரணத்தால் அல்லாஹ் அந்த வானவர்களுக்கு கட்டளையிடுகிறான், நல்ல ஆத்மாவை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் நீங்கள் அந்த ஆத்மாவை கைப்பற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் அந்த வானவருக்கு கட்டளையிட்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். என்றால் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் மீது எந்த அளவுக்கு இரக்கமாக இருக்கிறார். இரக்கமாக உள்ள இறைவனை நாம் எப்படி நேசிக்கிறோம், நெருங்குகிறோம், பிரியப்படுகிறோம் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஆயுள் காலத்தை தருவதெல்லாம் அந்த அல்லாஹுவை நெருங்கி செல்வதற்காக மட்டும்தான். அந்த அல்லாஹ்வுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் நாம் அறிந்து கொண்டு அந்த அல்லாஹுவை பிரியப்படுவதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு ஆயுள் காலத்தை தந்து கொண்டிருக்கிறான். இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகையில் இத்தனை நன்மைகளை எல்லாம் வைத்திருக்கிறான் என்றால் இன்ன பிற அமல்களை எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தால், நாம் இதன் அடிப்படையில் நாம் அமல்களை செய்தால் பாவமே இல்லாத சூழல்களில் நாம் நம்முடைய ரப்பை சந்திக்க முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு நாள் 24 மணி நேரங்கள் நமக்கு கடந்து செல்கிறது. ஏதாவது ஒரு தொழுகையுடைய வக்தை எடுத்துக்கொண்டு ஒன்று ஃபஜ்ருக்கு நாம் வருவதாக இருந்தால் ஃபஜ்ருக்கும் இக்காமத்துக்கும் இடையில் 1/2 மணி நேரங்கள் நமக்கு இடைவெளி விடப்படும். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வை எதிர்பார்த்து
வணங்குவதற்காக நாம் உட்கார்ந்திருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் உட்கார்ந்திருந்தாலும் அல்லாஹ் பதிவு செய்கிறான், அவனை நின்று வணங்கியதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்றால் எந்த அளவுக்கு அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுகிறான், இரக்கம் உடையவனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களிடத்திலே சலாம் சொல்லும் பொழுது இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும். சலாமை நாம் இப்பொழுது எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம்? அதிகமான நபர்கள் வாய்விட்டு கூட சலாம் சொல்வதில்லை. தலையை அசைப்பது, கையை காட்டுவது யூதனுடைய சலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கையை காட்டி சைகை செய்வது யூதனுடைய சலாம். சலாம் என்பது வாய் வழியாக சொல்வது. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அந்த சலாம் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை செவிமடுத்து அவர் பதில் சொல்ல வேண்டும். வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இதுதான் சலாமை தவிர வாகனத்தில் செல்லும் பொழுது நாம் பார்க்கும் பொழுது ஹாரன் அடிப்போம், அது பிரச்சனை இல்லை. நாம் அவர் சொல்வது சலாம் சொல்கிறார் என்ற அடையாளத்தை காட்டுகிறார், நாம் பதிலுக்கு ஹாரன் அடிக்கிறோம். ஆனால் வாய் வழியாக, உள்ளத்தின் வழியாக நாம் சலாத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சலாம். சலாமை சொல்லும் பொழுது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழருடைய கைகளை பிடித்துக் கொண்டு சலாம் சொல்வதற்காக எந்த நபித்தோழரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களை பிடித்துக் கொண்டால் ஒரு சஹாபி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களை பிடித்துக் கொண்டால் நபித்தோழர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் கையை எடுக்கும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கரங்களை விடமாட்டார்கள், பற்றி பிடித்துக் கொள்வார்கள் என்பதாக நபித்தோழர்கள் பதிவு செய்கிறார்கள். என்ன காரணம்? எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன ஒரு காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் காட்டக்கூடிய ரவுஃப், இரக்கமுடையவன் காட்டக்கூடிய இரக்கத்தை தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் பங்கிட்டு கொடுக்கும் பொழுது அதை அடியார்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன காரணத்திற்காக கையை எடுக்க மாட்டார்கள்? நாம் சலாம் சொல்வது கை கொடுத்து எத்தனை நபர்களுக்கு நாம் சலாம் சொல்கிறோம்? என்னுடைய தாய் தந்தையாக இருக்கட்டும், அல்லாஹ் எனக்கு தந்த மனைவியாக இருக்கட்டும், என்னுடைய மகளாக இருக்கட்டும், என்னுடைய மகனாக இருக்கட்டும், என்னுடைய உறவுகளாக இருக்கட்டும், எத்தனை நபர் கரங்களை பிடித்துக் கொண்டு நாம் சலாம் சொல்கிறோம்? இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர மிகவும் சொற்பமான நபர்கள் சலாம் சொல்வதே இன்று குறைவாகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள், உங்களுடைய கரங்கள் நான் பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம், என்னுடைய கரங்களை நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் நம் இருவருக்கும் மத்தியில் உள்ள சிறு பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு நாளைக்கு நம்முடைய பாவங்கள் எந்த அளவுக்கு மன்னிக்கப்படக்கூடிய சூழல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உருவாக்கி தருகிறான். ரவுஃப், இரக்கமுடையவன், தன்னுடைய அடியார்களுக்கு இரக்கம் காட்டுவதற்கு அல்லாஹ் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் பார்த்து பார்த்து தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் என்று வாக்களித்த பிறகும் கூட தன்னுடைய நேசர்களுடைய பாவங்களும் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக பிடித்த கரங்களை யார் முதலாவதாவது பிடித்தாரோ அவர் எடுக்கும் வரைக்கும் அந்த கையை உருவ மாட்டார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில் பதிவு செய்கிறார்கள். என்றால் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரக்கம் காட்டக்கூடிய ரப்பல் ஆலமீன் நமக்கு எப்படி எல்லாம் இரக்கம் காட்டுகிறான். இந்த இரக்கத்தை அடைவதற்கு நாம் ஆசைப்படுகிறோமா? இந்த இரக்கத்தோடு வாழ்ந்து அந்த இரக்கத்தோடு நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நம்மீது காட்டக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் எதிலெல்லாம் அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறானோ அந்த அமல்களை எல்லாம் நாம் பார்த்து பார்த்து செய்வதற்கு நம்முடைய உள்ளத்தில் நமக்கு ஆசைகள் இருக்கிறதா, ஆர்வங்கள் இருக்கிறதா என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் தெளிவாக பதிவு செய்கிறான், ஆதமுடைய சந்ததிகளே, எப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹ் உபயோகப்படுத்துகிறான் என்பதை எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே கொஞ்சம் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆதமுடைய நல்லடியார்களே, ஆதமுடைய சந்ததிகளே, உங்களுடைய ரப்பாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்ற நம்பிக்கையை நீங்கள் இழந்து விடாதீர்கள். ஆதமுடைய சந்ததிகளே, உங்களுடைய ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்ற நம்பிக்கையை நீங்கள் இழந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் உலகத்தில் பிறந்த மனித ஜீவராசிகள் யாரானாலும் சரி அல்லாஹ்விடம் தௌபா செய்தால் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்து விடுவான். நாம் ஒரு நபரை பார்த்து, பாவம் செய்யக்கூடிய ஒரு நபரை பார்த்து இவர் பாவி என்று சொல்வதற்கு கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இடம் தரவில்லை என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் எப்பொழுது தௌபா செய்தார், அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டால் நாளை நமது நிலைமை மறுமை நாளில் மிகவும் மோசமாக இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒவ்வொரு அமல்களையும் கொண்டு அல்லாஹ்வுடைய இரக்கத்தையும் கருணையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. என்னுடைய ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக ரவுஃப், இரக்கமுடையவன் என்ற அல்லாஹ்வுடைய பண்பை பற்றி அல்லாஹ் நமக்கு வழங்கிய நேரங்களில் குறைவான நேரங்களில் நிறைவான விஷயங்களை பார்த்தோம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியாருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு அல்லாஹ் பாவங்கள் மன்னிக்கக்கூடிய சூழல்களையும் உருவாக்கி
அவர்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் நன்றாக இந்த ஹதீஸை நாம் படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், அதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியானுடைய கால்களில் ஒரு முள்ளை குத்த வைத்து அந்த முள்ளின் மூலமாக அந்த அடியானுக்கு வேதனையை உணர வைத்தால் கூட அதன் மூலமாக அல்லாஹ் அந்த அடியானுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை. எந்த அளவுக்கு அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுகிறான் என்பதற்கு இந்த ஹதீஸ் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பை அதிகப்படுத்த வேண்டும். ஒரு முள் நம்முடைய காலில் குத்தினால் கூட அந்த முள்ளை குத்த வைத்த அல்லாஹ் அதனுடைய வேதனையை உணர வைத்த அல்லாஹ் அதன் மூலமாக தன்னுடைய அடியானுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராகிறார். இது முள்ளிற்கு மட்டும் இந்த நன்மை என்றால், நோய்வாய்ப்பட்டால் இன்னும் அதிகமான பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். நோயில் இருக்கக்கூடிய அடியானுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் என்ன ஒரு கஷ்டங்களை துன்பங்களை தந்தாலும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம்மை தூய்மைப்படுத்துகிறான், நம்மை உயர்ந்த சோனத்திற்கு அழைக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வந்துவிடக் கூடாது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர. நாம் 5 நேரம் தொழுகையை தொழுது கொண்டிருப்போம், நோன்பை நோற்போம், நன்மைகளை செய்வோம், நன்மையான பாதைகளில் பயணிப்போம். ஆனால் அல்லாஹ் ஒரு சோதனையை நமக்கு தரும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து அல்லாஹ்வை பற்றி ஒரு தவறான வார்த்தை நமக்கு வந்துவிடக் கூடாது. நிச்சயமாக அல்லாஹ் நம்மை சோதித்துக் கொண்டே இருப்பான். எதுவரைக்கும் என்றால் ஹத்தா யஅதியல் யகீன், மரணக்குழி, மரண நேரம் என்பது நம் தொண்டைக்குழி அடையும் வரை அல்லாஹ் நம்மை சோதித்துக் கொண்டே இருப்பான். காரணம், அந்த சோதனை அல்லாஹ் தன்னுடைய அடியானை பண்படுத்துவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக. அந்த சோதனையின் மூலமாக அல்லாஹ் நம்மிடம் இல்லாத எல்லா பண்புகளையும் அல்லாஹ் தருவான். சகிப்புத்தன்மை, பொறுமை போன்ற இதமான பண்புகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தொடர்ச்சியாக தந்து கொண்டே இருப்பான். அதற்குத்தான் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். ஆனால் சோதனைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய இரக்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுகிறான், கருணை காட்டுகிறான். அதன் மூலமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் மரணிக்கும் பொழுது நல்ல மரணத்தை தந்து அல்லாஹ் நிரந்தரமான சோன வாழ்க்கையில் உயர்வான சோனத்தை தருவதற்குத்தான் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரகத்தில் நரக வேதனை சுவைத்த ஒரு அடியானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரகத்தில் இருந்து அல்லாஹ் விடுதலை செய்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விசாரணையின்றி சொர்க்கம் செல்லக்கூடிய 70,000 மக்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. நரகவாதிகள் நரகத்தில் படக்கூடிய வேதனை, அதில் அல்லாஹ்வை வணங்கிய அடியார்களை அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த அடியானை வானவரிடத்தில் அல்லாஹ் சொல்லி அவரை நரகத்திலிருந்து வெளியாக்குகிறான். வானவர்கள் எதை வைத்து அடையாளம் காண்கிறார்கள்? எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பை விட்டு நம்மை பாதுகாப்பான. நாம் அல்லாஹுக்காக வேண்டி சுஜூது செய்த இடங்கள், இன்ன பிற இடங்கள் எல்லாம், எந்த இடங்கள் எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி சுஜூது செய்ததோ அந்த இடங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பு தீண்டுவதற்கு நரகத்திற்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். அந்த இடத்தில் அவர்கள் வானவர்கள் அந்த அடையாளத்தை வைத்து அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவரை மாவுல் ஹயாத் என்ற நீரோடையில் குளிக்க வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்பாக கொண்டு செல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபருக்கு சொர்க்கத்தை கொண்டு சுபன செய்தி சொல்வதை அந்த அடியான் அல்லாஹ்வை கண்டு மிகைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தில் வேதனை சுவைத்த அடியானை பார்த்து சொல்கிறான், சொர்க்கம் உனக்குத்தான், சொர்க்கத்தில் உள்ள இன்பங்களும் உனக்குத்தான் என்று சொல்லும் பொழுது அந்த அடியான் அல்லாஹ்விடம் கேட்கிறான், யா அல்லாஹ், என்னை நகையாடுகிறாயா, கேலி செய்கிறாயா என்று. ஏனென்றால் அவர் நரகத்தில் முழுவதுமாக நரகத்தினுடைய வேதனையை சுவைத்த காரணத்தால் இனி நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்ற அந்த நரகத்தில் வேதனைப்பட்ட காரணத்தால் அவர் அல்லாஹ்வோடு அந்த வார்த்தையை கேட்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த சுவனமும் இந்த சுவனத்தில் உள்ள இன்பமும் உனக்குத்தான், உனக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்குது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு கடவாய் பற்கள் அளவுக்கு சிரித்ததாக ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எந்த அளவுக்கு இரக்கத்தோடு மனிதர்கள் மீது நடந்து கொள்கிறார். இந்த இரக்கத்தை பற்றி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நடந்து கொண்ட அடியானோடு நடந்து கொண்ட காரியங்கள் எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, நாம் உலகத்தில் வாழும் பொழுது பாவங்கள் இல்லாமல், பாவத்துடைய சிந்தனைகள் இல்லாமல் நன்மைகளோடும் நலவுகளோடும் நாம் வாழ்ந்தால் நம்முடைய மரணம் என்பது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பமான மரணமாக அமையும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பூமி பந்தில் ஒரு மனிதன் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, எப்படிப்பட்ட சூழல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, அதே சூழல்களில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு மரணத்தை ஏற்படுத்துவான் என்பதாக. இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். உலகத்தில் ஒரு அடியான் எந்த நிலையில் எப்படிப்பட்ட சூழல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அதே சூழல்களில் தான் அல்லாஹ் அந்த அடியானுக்கு மரணத்தை ஏற்படுத்துவான்.
தொழுது கொண்டும் குர்ஆனை ஓதிக்கொண்டும் தஸ்பீக் செய்து கொண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டும் நன்மை செய்து கொண்டும் நலவுகளை செய்து கொண்டும் நல்லவர்களோடும் நன்மையாளர்களோடும் நாம் பயணித்தால் நிச்சயமாக அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு மரணம் நம் அனைவரையும் வந்து அடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் வாழக்கூடிய சூழல்களில் வாழக்கூடிய இடங்களில் பாவத்தோடு நாம் கலந்து வாழ்ந்தோம் என்றால் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னை ரவுஃப் இரக்கமுடையவன் என்று சொல்லக்கூடிய காரணம் எதற்காக தன்னை இரக்கமுடையவன் என்று அல்லாஹ் பகிரங்கமாக சொல்கிறான்? என்ன காரணம்? மனிதர்களால் மறுமையில் எதை தாங்கிக் கொள்ள முடியும் எதை தாங்க முடியாது என்பதை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் மட்டும்தான் அறிவான். நாம் அறிய மாட்டோம். ஏனென்றால் உலக வாழ்க்கை போல் மறுமை வாழ்க்கை இல்லை என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறான். ஹய்யால் அஸ்ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள். ஹய்யால் அல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள். ஹய்யால் அல் ஃபலா, வெற்றி என்பது தொழுகையில் தான் இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். எதற்காக அல்லாஹ் சொல்கிறான்? இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபிமொழியை சொல்லி என்னுடைய ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு ஜனாசா மரணித்த பிறகு, அந்த ஜனாசா மரணித்த பிறகு, ஜனாசாவை குளிப்பாட்டி கஃன் செய்த பிறகு அந்த ஜனாசாவை சந்தூக்கில் தூக்கி கொண்டு செல்வார்கள். கொஞ்சம் ஆழமாக இந்த ஹதீஸை சிந்தித்து பாருங்கள். ஜனாசாவை சந்தூக்கில் சுமந்து செல்வார்கள். அந்த ஜனாசாவோடு 3 விதமான உறவுகள் அவரோட தொடர்ச்சியாக செல்லும். இது நம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடியது. ஆனால் அடக்கம் செய்த பிறகு நாமும் ஜனாசாவை மறந்து விடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. 3 விதமான அமல்கள் உங்களோடு சுமந்து வரும் ஜனாசாவை சுமந்து செல்லும் பொழுது. ஒன்று உறவு, அவர்களோடு பிறந்த சகோதர சகோதரிகள், குடும்பத்தார்கள், சமூகத்தார்கள், நண்பர்கள் எல்லோரும் அந்த ஜனாசாவை அடக்குவதற்காக அந்த ஜனாசாவை பின்பு விரைந்து செல்வார்கள். ஏனென்றால் அவர் எப்படி பழகினார், எப்படி நடந்து கொண்டார், அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இறுதியாக பார்க்க போகிறோம், இனி பார்க்க முடியாது, அல்லாஹ் நாடினால் சொர்க்கத்தில் நாம் பார்ப்போம் என்ற கவலையோடு அந்த உறவுகள் அவரோடு செல்லும். இரண்டாவதாக, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கடினமாக உழைத்து சம்பாதித்த செல்வங்கள் அதுவும் கூட செல்லும். உலகத்தில் எதையெல்லாம் சம்பாதித்தாரோ, கல்வி கூடங்கள் கட்டினாரோ, இன்னும் என்னென்ன பொருளாதாரத்தை கொண்டு எதையெல்லாம் ஈட்டினாரோ, வீடு போன்ற இது போன்ற என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீட்டினாரோ அனைத்தும் அவரோடு செல்லும். அதுவும் உறவும் திரும்பி வந்துவிடும். கபரில் நாம் அவரை அடக்கம் செய்த பிறகு அவருடைய உறவுகளும் அங்கிருந்து வந்து விடுவார்கள். ஏனென்றால் அது ஜனாசா, அது கபுர்ஸ்தான். அந்த கபரில் அவர் விசாரணைக்கு உட்படுத்த போகிறார். அந்த கபர் அவருக்கு மட்டும் உரியது, அவருக்கு விசாரணைக்குரிய என்ற காரணத்தால் உறவுகள் திரும்பி வந்துவிடும். செல்வங்களும் உலகத்தில் இருக்கும், அவர் சம்பாதித்த உலகத்தில் இருக்கும், அவரோடு இருக்காது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றே ஒன்று மட்டும் உங்களோடு இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எது எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் தான் நாம் அனைவரும் பலகீனமாக இருப்போம். அந்த விஷயத்தில் தான் நாம் அனைவரும் கவனக்குறைவாக இருப்போம். அந்த விஷயத்தை பற்றி நாம் அதிகமாக சிந்தித்து பார்க்க மாட்டோம். அதை பற்றி நாம் எண்ணி பார்க்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது செய்த செயல் மட்டும் உங்களோடு கபரில் தங்கி இருக்கும். நல்ல செயல்கள் நான் செய்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், பாவமான காரியங்கள் செய்திருந்தால் எப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு கூறுகிறார். 50 ஆண்டு காலங்கள், 60 ஆண்டு காலம் தான் நம்முடைய வாழ்க்கை. அதோடு ஒரு முறை முடியக்கூடிய வாழ்க்கைக்கு பிறகு முடிவென்பதே இல்லை என்பதாக அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் பதிவு செய்கிறார். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத, மரணத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை படைத்திருக்கிறோம். அஹ்ஸனு அமலா, அந்த வாழ்க்கைக்காக நல்ல செயல் செய்யக்கூடியவர் எங்கே? வஹுவல் அஸீஸுல் கஃபூர், அஸீஸ் நான் யாவற்றையும் மிகைத்தவன், கஃபூர் மன்னிக்க கூடியவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய கபூருக்காக இன்று எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய கலாமில் எத்தனை பக்கங்களை நாம் ஓதினோம்? கொஞ்சம் உள்ளத்தில் கை வைத்து கேட்போம். இன்று நாம் ஓதிய குர்ஆன் வசனங்கள் எத்தனை? எல்லோருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் பதில் சொல்வான். ஆனால் என்னை கஃன் செய்து கபூரில் வைத்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நல்லவர்கள் செய்யக்கூடிய ஆத்மாவாக இருந்தால் அதற்கு நல்ல உருவத்தில் அல்லாஹ் ஒரு உருவத்தை உள்ளே அனுப்பி கபரில் அதோடு வாழ வைப்பான். அது மறுமையினால் ஏற்படும் வரை அந்த அடியானோடு கபரில் இருக்கும். பாவம் செய்த ஒரு பாவியாக இருந்தால் அந்த உருவத்தை பார்ப்பதற்கே அருவருப்பாக இருக்கும், சகித்துக் கொள்ள முடியாது. அஊது பில்லாஹி மின்ஹா, அஊது பில்லாஹி அதாபின் நார், அதாபின் கபூர். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த உருவமானது அவனோடு அமர்ந்து கொள்ளும். அவன் கேட்பான், நீ யார்? உலகத்தில் வாழும் பொழுது உன்னை நான் பார்த்ததில்லையே, நீ யார்? அந்த உருவம் பேசும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பகிரங்கமாக உலகத்தில் வாழும் பொழுது நீ செய்தாயே எல்லா பாவத்தையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்
ஒரு உருவமாக ஆக்கி அருவருப்பாக்கி அசிங்கமாக்கி உன்னோடு அல்லாஹ் அமரச் சொல்லியிருக்கிறான். எது வரைக்கும்? அல்லாஹ் மறுமையினாலே ஏற்படுத்தி வரைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சஹீஹான ஹதீஸ் என்பதை என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இளைஞர்களே, நன்மையின் பக்கம் நாம் எந்த அளவுக்கு விரைந்து செல்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மை விரைந்து வந்து கொண்டே இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவன் நடக்கும் கால்களாக, அவன் பிடிக்கும் கரங்களாக, அவன் பேசும் நாவாக அல்லாஹ் மாறிவிடுவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணத்துக்கு முன்பாக நாம் என்ன எண்ணத்திற்கு மாறுகிறோமோ அதுதான் நம்முடைய அடுத்த வாழ்க்கை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நன்மையான காரியங்களிலும் நலவுகளிலும் அதிகமாக சேர்ந்து அதை செய்வதற்கு, அதன் மூலமாக அல்லாஹ் உள்ளத்திற்கு எனக்கு என்ன தருகிறார்? ரவுஃப் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ், இரக்கமுடையவன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் என் மீது எப்படி எல்லாம் இரக்கம் காட்டுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நன்மைகள் மீது ஆசை வைக்க வேண்டும், ஆர்வம் வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழ வைத்து மரணிக்க வைப்பானாக. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக், அல்லாஹும்ம முஸ்ரிஃப குலூபி ஸர்ரிஃப குலூபினா அலா தாஅத்திக், ரப்பனா லா துஸு குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா.